தோடம் பழம் போல தொண்டையில கட்டிடுவான் அவ திறந்து நீ நல்ல கவி பாடினடா. குத்து விளக்கு வச்சு குமிழ் நிறைய என்ன ஊத்தி குட்டி முடிஞ்சாலும் எண்ட பாட்டு ஓய்வதில்லை. அடியே கிளட்டு வரட்டு மண்டை உன்னலாண்டி இந்த சண்டை உண்டா பேச்சு செடியா வளர்த்தா உடையுமா வளர்க்குற மண்டை. ஆமதின்னி உமதின்னி அடக்கோழி முட்டை தின்னி சொரியன் தவள தின்னி சொல்லேண்டா உன் கவிய. கஷ்டப்படி சம்பாரிச்சு காவோத்தல் நான் குடிச்சா நஷ்டமனடி உனக்கு வந்த நாசமு தப்பை மகளே. கட்டே காரந்த நாகு கணுவடிக்கு வந்த நாகு தட்டி சோறுஞ்ச நாகு. பாவக்கோடு சென்னையில நாங்க சந்திச்ச இன்னொரு நாட்டார் பாடல் கலைஞன் யோகநாதன் ஐயா. மிகவும் சுவாரஸ்யமான கலைஞன், அன்பான மனிதன். எண்ணிலடங்கா அந்த கால கவிகள், அதாவது நாட்டார் பாடல்கள் இவருக்கு இன்னும் மத்தபடி. ஒரு பொம்பளைய கதவிச்சு அதைய தட்டி கட்டி கறந்தனாக கணுவடிக்கு வந்தனாக தட்டி சொரிஞ்சனாகண்டா மற்றவங்களுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை தானே. இப்ப அது வேற பக்கம் மாட்டேன் தலை நிமிந்தும் பார்க்குது. இவர் பாடுற ஒவ்வொரு கவியும் ஒவ்வொரு கதை. கவி பாடியதன் கதைகளை சொல்றதுல யோகநாதன் வல்லவர். சோறுஞ்ச நாகு என்னைய தலை நிமிந்தும் பார்க்குதில்லே. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இதுவரைக்கும் நாங்க சந்திச்சவங்கள எங்களுக்கு குத்துக்கவி பாடி காட்டியவர் என்று சொன்னா இவர் மட்டும்தான். குத்துக்கவி என்று சொன்னா கவியாலேயே சண்டை பிடிக்கிற, அதாவது அந்த கால தமிழ் ராப் என்று சொல்லலாம். எங்கே சொல்லு. அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். இன்னொரு விஷயம், இவருக்கு 1000க்கும் மேற்பட்ட சினிமா பாடல்கள் முழுசா தெரியும். அதே போல 90கள்ல வெளிவந்த ஈழத்து எழுச்சி பாடல்கள் எல்லாம் இவருக்கு அத்துப்படி. குடிமணிகள்ல இருந்து தூரமாயிருக்கும் ஒரு பெரிய சேன பயிற்சியை பராமரிச்சபடி தனிக்காட்டு ராஜா போல வாழும் இவருக்கு துணையா இருக்கிறது இந்த எழுச்சி பாடல்கள் தான். பன்னேரே எதிரி இங்கு வரலாமா, எதிரியை நாம் ஆள விட்டு. இப்ப நாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்து முடிய உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. மூண்டாம்புற போல முகத்தழகன் மகள் அருக்கு மூக்கு வாய்ச்சாத்தினா போல, என் மகள் அருக்கு மூக்கு வாய்ச்சாத்தினா போல. தாய் தகப்பில பிள்ளைய பாட்டி வளர்த்து வரா. அந்த ஒரு அந்த அவருடைய அம்மா வளர்த்து வரா. வளர்ந்துருக்குள்ள இந்த குமரி பிள்ளைய எப்படியாவது ஒரு வழியில் கொடுக்கணுன்றக்குள்ள இன்னொரு வாலிபன் அதை சுற்றிட்டுறான். அப்போ இதை சரி அக்கிழவிக்கு பெயிண்ட் ஆப்பிட்டு இதை வேற சேர்த்துக்கணும்னு இப்போ பிள்ளைய கட்டுறதுக்கு சுற்றிட்டுறவனை கூப்பிட்டு வர்ணிக்கிறா. வாய்ச்சாத்தினா போல மூக்கு இந்த புள்ள நீங்கள் 2 பேரும் இருக்கிறது பார்க்குறதுக்கு 1000 கண் காணும். காணி இல்லை பூமி இல்லை கைக்கு தங்க காப்பும் இல்லை, கைக்கு இருந்தா போதுமே தம்பி, என் பேத்தியோடு சிரிச்சிருந்தா போதுமே தம்பி. இந்த புள்ளைய வர்ணிச்சு காட்டி அவனுடைய சேர்த்து இணைச்சி கொடுத்துட்டா அவர் பாருங்களேன்னு தானே என்று விட்டு அவ சொன்னோன்னே நீ வேறு இது விட போது மரம் நெருங்கிட்டாரு. இப்போ கிழவிக்கு பயந்து தூரத்தால் சுத்தன வரை இப்போ கிட்ட வந்துட்டாரு. இப்போ அவ கூப்பிட்டாரு நீ இனி கல்யாணம் கட்டியாச்சு. கட்டி கொஞ்ச நாளையில் கஷ்டம் தான் குடும்பம் நடத்தணுமே. இதை பற்றி முன்னுக்கு நினைக்கலையவன். அவ இவர் நீ வேலைக்கு போகணும், கஷ்டப்படணும். நீங்கள் அம்மா கொடுக்குறத சாப்பிட்டு இருந்தவர் இப்போ வேலைக்கு போகணும், உழைக்கணும், கொண்டாடி பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும். அது இப்போ வர வர கொஞ்சம் நேரத்தோட மாங்கனியாக இருந்து இப்போ எட்டிக்கனியாக வருது. எட்டிக்கனியானா காஞ்சனங்கனியாக வருது. அப்போ இவர் போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வரக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம் தானி உடம்பு வருது. காவத்தில் போட்டு வருவார். வந்தோடனே மனுஷிக்கு மனம் தரும். ஓ இங்கே உப்பில் வச்சுக்காத நீ கரையை குடிச்சுக்காது. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, பணி எங்கடி பூமி எங்கடி கைக்கு தங்க காப்பு எங்கடி கஷ்டப்படுத்துறாயடி, அடிப்பை மகளே நஷ்டப்படுத்துறாயடி. கஷ்டப்படி சம்பாரிச்சு காவோத்தல் நான் குடிச்சா நஷ்டமனடி உனக்கு வந்த நாசமு தப்பை மகளே. முணு கதை வாயே சும்மா மூடிக்கொள்ளடி நாயேன்றார் அவரு. அரே புரிச்சனாரு. அப்ப அவர் சொல்றாரு, புரிச்சனாரு பொண்டாட்டின்னு சொல்றாரு, அடியே காணி எங்கடி பூமி எங்கடி உண்ட கையில் தங்க காப்பு எங்கடி நேரத்தோட வேணும் இப்போ கைக்கு தங்க காப்பு எங்கடி கஷ்டப்படுத்துறேன் என்னை போட்டு. நான் வேலைஞ்ச உடம்பு வருத்தத்தில் காவத்தை குடிச்சிருந்தா என்ன கஷ்டப்படுத்துறேன். மூடிக்கொள்றேன் பயமுறை வேண்டும் அடிக்க போது மூடிக்கொள்ளடி நான் அடிக்க போகிறேன். ரெண்டாயிரம் கொண்டாடிட்டேன்.
அதுக்குள்ளே இந்த கூட்டி கொடுத்த கிளவிக்காதே அவன் சீட்டு போடுறவே அந்த சீட்டு காசை நம்மளை பேர பிள்ளை இல்லாண்டேன்னு முன்னுக்கு சீட்டை கொடுத்தா சீட்டு காசை கட்டுறான் இல்லவன் அந்த டைமில் கிளவி போய் ஒன்று தோண்டி 40 முளைப்பானையில் நாத்தமுள்ள சார் எடுத்து பகரு முட்டா குடிக்கிறியே வானந்தட்ட பேசுறிய சீரழிஞ்ச மாடா என்ற சீட்டு காசை தாடான்னு கிளவி எப்படி இருக்கு அவனுக்கு அவன் சொன்னான் அடியே கேட்டு வரட்டும் மண்டை உன்னலாண்டிக்கு இந்த சண்டை உண்ட பேச்சு நல்ல வளர்க்க உடஞ்சிட்டுமா அவள் மண்டைன்னு விட்டாங்க அடி கிளவிக்கு சேர்த்துமா இருங்க